மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 டீசல் வேரியண்ட் காரில் ஏசி போகிறப்ப லெஃப்ட் சைடு சீட்டு வழி அதிகமாக தண்ணி லீக்கேஜ் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. அது போக ஏசி போகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடில் வரப்போ துருவ ரொம்ப கம்மியாக வருது, 3 நாள் தான் நல்லா கூலிங் வரும்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து கூலிங் ஆயில் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அது போக ஏசி ஃபில்டர் மாற்றி எனக்கு அடிக்கடி டஸ்ட் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. எல்லாமே வந்து அந்த கூலிங் ஆயில் வீக்காக இருந்தால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். கூலிங் ஆயில் போய் செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயில் வந்து அந்த பின்னாடி வந்து ரொம்ப தாறு மாதிரி இருந்துச்சு. அது போக லைட்டாக மைனூட்டாக லீக் வேறு இருந்துச்சு. அதனால் நம்ம டேஷ்போர்டுக்குள்ள லீக் ஆகிறதுனால கூலிங் ஆயில் கன்ஃபார்ம் பண்ணோம். கூலிங் ஆயில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது கூலிங் ஆயிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2650 கிட்ட வந்துச்சு. மாருதி ஓஏ வாங்கி ஃபிட் பண்ணோம். இது கூட வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வு வரும், நம்ம அதுவும் வந்து செட்டாக மாற்றணும். அதுபோக ஏசிக்கு வந்து ஆயில் வர ஃபுல் பண்ணணும். ஏன்னா எல்லா கேஸையும் ஃபுல் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால ஏசி கேஸில் ஒரு ஆயில் வரும், ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் வந்து 10 கிலோமீட்டர் ஓடிடுன்னு சொல்லி ஆயில் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம அதோட சேர்ந்து ஆயில் சர்வீஸும் ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் ஏர் ஃபில்ட்ரு 3 வந்து ஃபிட் பண்ணோம். கூலிங் ஆயில் வந்து நல்லா அந்த கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூலிங் ஆயில் புதுசு வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா வேக்கம் போட்டோம். 300 பாயிண்டில் வச்சுட்டு வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஒரு போட்டு லீக்கேஜ் இல்லாமல் இருந்துச்சு. லீக்கேஜ் இல்லாமல் நான் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணோம். ஏன்னா லீக்கேஜ் மைனூட்டாக ஆனாலும் ஏசி கேஸ் வந்து சரியாக நிற்காது. ஏசி கேஸு லீக் செக் பண்ணக்கப்புறம் ஏசி கேஸ் ஃபுல் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.